ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம 6th கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ். ஓகே, ஸோ இது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷனல் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷனல் அனலைசிஸ் அண்ட் இட் இஸ் அப்ளிகேஷன். ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸ். நான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா டைமென்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. m⁻2 l⁻3 இப்படின்னும், அதே போல் ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். m⁻4 l⁻7 t⁻2 இப்படி இருக்குன்னா, இப்போ ரெண்டு டைமென்ஷனும் சேமாக இருக்குது. ரெண்டு டைமென்ஷனுமே சேமாக இருக்குன்னா அதோட பவரை நீங்கள் என்ன பண்ணலாம், அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணலாம். இப்போ ரெண்டுலேயுமே m சேமாக இருக்கிறதுனால நீங்கள் m 2 + 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே l சேமாக இருக்கிறதுனால l 3 + 7. இப்போ t2 மட்டும் இருக்குது, t2. ஸோ கடைசியாக m⁻6 l⁻10 t⁻2. இந்த மாதிரி வர்ற ப்ராப்பர்ட்டி தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, டெஃபினேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா, the magnitudes of the physical quantity, magnitudesனால் இந்த பவரில் வர்றது, the magnitudes of the physical quantities may be added, okay, added together or subtracted from one another, added together or subtracted from one another only if they have the சேம் டைமென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் வச்சு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, மேக்னிடியூட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இது மேக்னிடியூட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆடட் டுகெதர். ஓகே, ஆடட் டுகெதர் ஒன்லி இஃப் த டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். சேம் டைமென்ஷனில் இருக்கிற மேக்னிடியூடை தான் நம்ம ஆட் பண்ண முடியும். சேம் டைமென்ஷனில் இருக்கிற மேக்னிடியூட்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹோமோஜெனிட்டி ஆஃப் த ஈக்குவேஷன் டெஸ்ட். ஓகே, கன்சிஸ்டன்சி, டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் ஆர் ஹோமோஜெனிட்டி. ஸோ நம்ம டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்னே வச்சுக்கலாம். டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனுக்கு எப்பயுமே ரெண்டு சைடு இருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், அனதர் சைடு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற டைமென்ஷனும் இந்த சைடு இருக்கிற டைமென்ஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். டைமென்ஷனலி கரெக்டுன்றது எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, எக்ஸுன்றது ஒரு பார்ட்டிக்கிள் பார்த்திங்கன்னா எக்ஸுன்றது ஒரு பார்ட்டிக்கிள் போன டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது. ஓகே, ஒரு பார்ட்டிக்கிள் ட்ராவல் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸை மீன் பண்ணுது. இதில் x0 அப்படின்றது அந்த இது எக்ஸுன்றது ஒரு பார்ட்டிக்கிளுடைய பொசிஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கரண்ட்டில் இருக்கிற பொசிஷன், x0ன்றது இனிஷியல் பொசிஷன். ஓகே, இங்கே v0ன்றது அதோடைய வெலாசிட்டியை டினோட் பண்ணுது. டீன்றது பார்த்திங்கன்னா டி டைமில் அது போனதை டினோட் பண்ணுது. ஏ பார்த்திங்கன்னா அதோட ஆக்சிலரேஷனை டினோட் பண்ணுது. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொசிஷன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது. அப்போ இதோடைய டைமென்ஷன் பார்த்திங்கன்னா எல் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, எல்லாம் லென்த்து, மீட்டர், டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே எல் தான் வரும். அதே போல் x0வும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் குறிக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், எல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது இதில் வெலாசிட்டி இருக்குது. ஓகே, வெலாசிட்டி தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, நிறைய தடவை நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்போ அப்படின்றத வெலாசிட்டி தான். ஆக்சுவலாக அது வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதோடைய டைமென்ஷன் பார்த்திங்கன்னா லென்த் எல், டைம் அதோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா டி. ஓகே, அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற டி மேலே வரும்போது எல் t⁻−1 இப்படின்னு வந்துடும். அப்போது இந்த விக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதலாம்னா எல்
t to the power minus 1. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு t இருக்குல்ல, இந்த tக்கு பதிலாக நீங்கள் tன்னு எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஹாஃப் தேவையில்லை, நம்பர்ஸ் நீங்கள் எழுத தேவையில்லை. ஓகே, a இருக்குது, a ஃபார் வந்து பார்த்திங்கன்னா acceleration which is equal to velocity by time. ஸோ வெலாசிட்டியோட யூனிட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டைமென்ஷன் lt to the power minus 1. டயத்துக்கு இன்னொரு t டினாமினேட்டரில் வரும், இந்த t மேலே போச்சுன்னா இது வந்து lt to the power minus 2 அப்படின்னு வந்துடும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன் பதிலாக lt to the power minus 2ன்னு எழுதிக்கோங்க. இங்கே அது இல்லாமல் ஒரு t ஸ்கொயர் இருக்குது, ரைட்? அப்போது t to the power 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இங்கே எல்லுன்ற டைமென்ஷன் இருக்கும், இங்கே எல்லுன்ற டைமென்ஷன் இருக்கும், ப்ளஸ் இங்கே t minus 1 t plus 1 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் எல் இருக்கும், ப்ளஸ் அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா t ஸ்கொயரும் மைனஸ் இதுவும் கேன்சல். நம்ம முன்னாடி பார்த்த ஹோமோஜெனிட்டி ரூல் தான். ஹோமோஜெனிட்டி ரூல் படி நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கோங்க, ரெண்டுலேயுமே t தான் இருக்குது. ஸோ t போட்டுட்டு இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போ கடைசியாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா t to the power 0ன்னு கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் l தான் இருக்குது, இங்கேயும் ஒரு l. ஸோ இங்கே பக்கமும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்குது. இந்த 3 எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3L அந்த மாதிரி வருதுன்னா இங்கேயும் ஒரே டைமென்ஷன் தான் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கமுமே டைமென்ஷன் கரெக்டாக இருந்தால் இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 விதத்தில் சொல்லலாம். ஒன்று வந்து இட் இஸ் டைமென்ஷ்னலி கரெக்ட். ஓகே, ஒன்று நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து டைமென்ஷ்னலாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்ல ஹோமோஜெனிட்டி ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அது வந்து டைமென்ஷனலி கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு, டைமென்ஷனலாக கரெக்டானு கேட்குறாங்க. எல்ஹெச்எஸ்க்கு இருக்கிற டைமென்ஷன் பார்க்குறோம், ஆர்ஹெச்எஸ்க்கு இருக்கிற டைமென்ஷன் பார்க்குறோம். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸுன்றது ஒரு பார்ட்டிகிள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்சிஆர்டிலே இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸுன்றது ஒரு பொசிஷன்னா ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் தான் இருக்கும். அப்போ அதை நம்ம எல்லுன்னு எடுக்கணும். x0ன்றது இனிஷியல் பொசிஷன், அதை எல்லுன்னு எடுக்கணும். v0ன்றது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, t அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைம். அப்போது வெலாசிட்டி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ்ன்றது l, டைம்ன்றது t. ஸோ l/t அது l to the power t minus 1ன்னு வரும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இந்த டீக்கு ஒரு t எழுதிட்டேன். ஆக்சிலரேஷன் அது வந்து வெலாசிட்டி பை டைம். ஸோ lt power minus 1 ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டீக்கு இருக்கிறது ஒரு t, இது திருப்பியும் நியூமினேட்டரில் போகும்போது மைனஸ் ஆகிடும். அதுதான் சிம்பிள் தான். L இங்கே வந்து பார்த்திங்கன்னா lt power minus 1 again t power minus 1. அப்போ இது ரெண்டும் நீங்கள் சேரும்போது lt to the power -1 அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக lt to the power -2ன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற t ஸ்கொயர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா t ஸ்கொயர்னு வரும். அப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் வரும். இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஒரே டைமென்ஷன் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் அஸ் கன்சிடர் த ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, half mv² which is equal to mgh, வேர் இந்த ஈக்குவேஷனில் m வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் த பாடி, v வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி, g வந்து பார்த்திங்கன்னா g is the acceleration due to the gravity and h வந்து பார்த்திங்கன்னா height. செக் வெதர் த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். நான் முன்னாடி சொல்லியிருந்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நீங்களே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அதே போல் தான் நான் திருப்பி பண்ண போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் பார்க்குறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, இந்த மாதிரி நம்பர் கான்ஸ்டன்ட்ஸ் தான் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ half mv² இருக்குது, half mv² இருக்குது. இதுக்கு நான் டைமென்ஷன் எழுதுனேன்னா m வந்து மாஸ், அதோடைய டைமென்ஷன் கேபிட்டல் M. v² அப்படின்றது vன்றதா வெலாசிட்டி. நம்ம பார்த்தோம் வெலாசிட்டி which is equal to distance by time. ஸோ வந்து பார்த்திங்கன்னா l/t, கடைசியாக lt to the power -1. ஓகே, ஸோ t to the power -1 இங்கே வந்து v² இருக்குது. அப்போது lt to the power -1 ஸ்கொயர். நீங்கள் ஃபைனலாக எழுதும்போது
எம் அப்படியே இருக்கும், இது வந்து எல் ஸ்கொயர்னு மாறிடும், இது டி டு த பவர் -2. ஓகே, ஏன்னா -1 × -2 -2. அப்போது நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எல்ஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ml² டி டு த பவர் -2. ரைட். இப்போ ஆர்ஹெச்எஸ் நீங்கள் எழுதுங்க. ஆர்ஹெச்எஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ஹெச்எஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா mgh இருக்குது. எம்மோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம். கிராவிட்டியோட இது வந்து பார்த்திங்கன்னா எல் டி டு த பவர் -2. ஓகே, ஹைட்டுன்றது நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? லென்த்தில் தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ அதோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா எல். ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம் அப்படியே இருக்கும். எல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்திங்களா, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அப்போ இங்கே ரெண்டுலேயுமே டைமென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போது அதோட மேக்னிடியூட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இதோட மேக்னிடியூட் 1, இதோட மேக்னிடியூட் +1. அதுக்கப்புறம் இந்த டி டு த பவர் -2 அப்படியே இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம் 1 + 1 L to the power 2 T to the power -2. அப்போது ஆர்ஹெச்எஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போது உங்களுக்கு அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போது இந்த ஈக்குவேஷன் நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனலி கரெக்ட். திஸ் ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்ட். ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எல்ஹெச்எஸ் எடுத்தோம், அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். ஆர்ஹெச்எஸ் எடுத்தோம், அதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈக்குவேஷன் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்சிஆர்டிலேருந்து அப்படியே எடுத்திருக்கேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் என்சிஆர்டிலேருந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்லை. கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்டை வச்சு இதில் நான் இருக்கிற பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். It may be borne in mind that if an equation fails this consistency test, it is proved wrong, but it passes, it is not proved right. இது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, if an equation fails this consistency test, அப்போ fails the consistency testனா உங்களுக்கு வந்து LHSம் RHSம் ஈக்குவலாக வரல. ஓகேவா? ஃபெயில் த கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். அப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இட் இஸ் ப்ரூவ்டு ராங். இட் இஸ் ப்ரூவ்டு ராங்னா அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராங்குன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நாட் ஈக்குவல்னால் இது வந்து டைமென்ஷனலி இன்கரெக்ட். ஓகேங்களா? டைமென்ஷனலி இன்கரெக்ட் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். It is not proved right. Okay, but if it passes, okay, இப்போ வந்து அது பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னென்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகிடுச்சு. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன மீனிங்? அது வந்து டைமென்ஷனலாக என்னவாக இருக்குது? இது வந்து டைமென்ஷனலி இட் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனலி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டாகவும் இருக்கலாம், ராங்காகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஓகே, இந்த டைமென்ஷனலாக கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ரைட்டாகவும் இருக்கலாம், இல்லை ராங்காகவும் இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. திஸ் டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன், இங்கே பாருங்கள், டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் need not to be actually an correct equation. டைமென்ஷனலாக கரெக்டாக இருக்கிறதுனால ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் டைமென்ஷனலாக தப்பாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் கண்டிப்பாக தப்பு. உங்களுக்கு புரியுதா? ஸோ டைமென்ஷனலி கரெக்டுன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இங்கே பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் நீங்கள் பார்க்குறீங்க, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லைன்னா அது டைமென்ஷனலி இன்கரெக்டுன்னு அர்த்தம். அந்த டைமென்ஷனலி இன்கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கரெக்டாக இருக்கும்போது அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனும் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ராங்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவேஷன் கண்டிப்பாக ரைட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. அப்போ டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் ராங்காக இருக்கும் சான்ஸ் இருக்குது,
ரைட்டாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.